மகாநதி சீரியலில் காவேரி அம்மா வந்து காவேரியை கோவிலுக்கு பட்டுப்புடவை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ காவேரியும் பட்டுப்புடவைலாம் கட்டி வெளியே விஜய் கூட குழந்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுவான் கோவிலுக்கு. போகிற வழியில் காருக்குள்ளே காவேரி விஜய் காருக்குள்ளே உட்காந்துட்டு காவேரியவே பார்த்துட்டு இருக்கிறத காவேரி நோட் பண்ணிடுவா. நோட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தர்மச்சங்கடமாக யோசிப்பா. கோவிலில் கொண்டு காவேரியை இறக்கிடுவான் விஜய். இறக்குன பிறகும் சொல்லுவான், ஏங்க நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் எப்படி போவீங்க? உங்களை திரும்பி நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுறட்டுமா அப்படி சொல்லும்போது, எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி தான் நான் உங்க கூட வந்தேன். நான் திரும்ப எங்க வீட்டுக்கு நானே போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அந்த குழந்தைய பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிடுவும். உடனே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவிலுக்கு போயிருவா. விஜய் கிளம்பி போயிடுவான். காவேரியோட அம்மா யமுனா கிட்டேயும், கங்கா கிட்டேயும் பேசுவா. இப்படி விஜய பார்த்தத பத்தி. அப்போ அவங்க 2 பேருமே ஷாக் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ கங்கா சொல்லுவா, "எம்மா காவேரியோட குழந்தலாம் எப்படிம்மா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அப்படியே காவேரிய மாரியே இருக்கா?" அப்படின்னு சொல்லி குட்டி காவேரி தான். அவ பேருமே காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவ கேட்பா யமுனா, "எம்மா நாங்க வந்து பார்க்க வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏற்கனவே காவேரியே இப்போ ரொம்ப சந்தேகத்தில தான் இருக்கா. ஏற்கனவே மாப்பிள்ளை நான் வரும்போது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப அவர கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கவனிக்கிறதெல்லாம் வந்து காவேரி வந்து ஏதோ சந்தேகத்தோடயே பார்க்குறா. அதனால நீங்களும் வந்தீங்கன்னா, அவ ரொம்ப டவுட் ஆகிருவா. அதனால நீங்க வர வேண்டாம். நான் சமயம் பார்த்து சொல்றேன். அப்ப வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா. மாப்பிள்ளையவையும் குழந்தையவும் நாளைக்கு நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா அ காவியோட அம்மா. கங்கா சொல்லுவா, "கூடிய சீக்கிரத்தில எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து நல்லபடியா ஆயிருவாங்கம்மா. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லும்போது, "உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹேப்பியா சொல்லிக்கிட்டு இருப்பா. காவேரி கோவில்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த பிறகு அப்படியே ஒரே டவுட்டோடயே உட்காந்துருப்பா. இவர் ஏன் இப்படி கண்ணாடி வழியா இப்படி பார்த்துட்ருக்காரு? ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகி இப்படி யோசிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கேருந்து வந்துருவா. வந்த உடனே, "என்னடி அதுக்குள்ள கோவில்லேருந்து சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. நீ இப்படி எதுக்கு இந்த தெரியாத ஒரு ஆள் கூட போய் என்னையெல்லாம் இப்படி கோவிலுக்கெல்லாம் அனுப்பி வச்ச?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன்டி அந்த தம்பி இப்படிலாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "உன் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணோட அப்பா தானே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அதுக்கு தான் நான் கேட்குறேன். அந்த குழந்தையோட அப்பா கூட ஏன் என்னைய இப்படி அனுப்புற? அந்த குழந்தை மேல பாசமா இருக்க அப்படிங்கிறதுக்காக, நீ அவரு கூடலாம் இப்படி அனுப்பி வைப்பியா?" அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. அப்போ இவ வந்து அப்படியே மழுப்புவா காவேரியோட அம்மா. அப்பவும் காவேரி சொல்லுவா, "அந்த குழந்தை மேல என்ன அவ்வளோ உனக்கு பாசம்? பார்த்த உடனே என்னமோ பல நாள் பழகுன மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிற" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ காவேரியோட அம்மா சொல்லுவா, "நீ தானடி சொன்ன, மொத நாள் பார்த்தப்ப எனக்கு ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாவம்டி, அந்த குழந்தைக்கு அம்மா வேற இல்ல. அந்த பையனும் வந்து அந்த குழந்தைக்காக ஆசைய நிறைவேத்துறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு இப்படி வந்துகிட்டு இருக்காரு. நீ இத போய் ஏன்டி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. அதுக்கு காவேரி சொல்லுவா, "எனக்கு என்னமோ சரியா படல" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியோட அம்மா குடுத்த ரிப்போர்ட்ட அவனோட ஃப்ரெண்டு டாக்டர்ட்ட காட்டுவான். காவேரியோட ரிப்போர்ட் ரொம்ப மோசமா தான் இருக்கு. நீங்க இப்போ உடனே வந்து ஞாபகப்படுத்தினா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து கண்டிப்பா மோசமாகும். அதனால படிப்படியா நீங்க வந்து அவங்களுக்கு பழைய நினைவுகள தன்னால அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி சூழ்நிலைய உருவாக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லிருவாரு. அப்போ இவன் ரொம்ப அப்செட் ஆயிருவான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து விஜய்கிட்ட சொல்லிருவாரு. விஜயும், விஜய் குழந்தையும் காவேரியோட வீட்டுக்கு போவாங்க. நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. அப்ப கதவ திறந்த உடனே காவேரி ஷாக் ஆயிருவா. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பாட்டி தான் கூப்பிட்டாங்க. பாட்டி கூப்பிட்டத வந்து மிஸ்டர் சொல்லல போல" அப்படின்னு குழந்தை வந்து விஜய்கிட்ட சொல்லுவா. "என்னது அம்மா கூப்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கும்போதே, அங்கேருந்து காவேரியோட அம்மா வந்துருவா. "வாங்க, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்ப தான் வந்தீங்களா? வாங்க தம்பி உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிருவா. இவ இப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டுருப்பா. "உனக்கு ஏற்கனவே இவங்க வர்றது தெரியுமா?" அப்படின்னு அவங்க அம்மாகிட்ட காவேரி கேட்கும்போது, காவேரியோட அம்மா சொல்லுவா, "ஆமா, தம்பி வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. குழந்தை இப்பவும் மிஸ்ஸ பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னோனே, சரி கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் பார்த்து சொல்லுவா, "இந்த பாருங்க, இனிமேலாம் வந்து இப்படி ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட வர்றத விளக்கெல்லாம் வச்சுக்காதீங்க." அப்படி சொன்னோனே ஷாக் ஆகி விஜயும் பார்ப்பான். காவேரி மனசுக்குள்ள நினைப்பா, "அப்பா இப்போமாவது அம்மாவுக்கு புத்தி வந்துச்சே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, திரும்ப சாரதா சொல்லுவா, "இந்த பாருங்க, இனிமேலாம் என்கிட்ட இங்க வரதுக்கு நீங்க வந்து கேட்கவே கூடாது. இது உங்க வீடு தம்பி. எப்பனாலும் நீங்க வரலாம்." அப்படின்னு சொன்ன உடனே இவ திரும்பியும் ஐயய்யோ! என்ன இப்படி அம்மா பேசுறாங்களேன்ட்டு மைண்டுக்குள்ள நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பா காவேரி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும்
குழந்தையும் விஜயும் அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ இந்த இதில சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுப்பாங்க அவங்க அம்மா கையில. அப்போ "எதுக்கு தம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்பா. "இல்ல நீங்க சமைங்கம்மா இத வச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில குடுத்த உடனே சாரதா சொல்லுவா, "ஏடி எனக்கு உள்ள சமையல் கட்டுக்கிட்ட வேலை இருக்கு நெறையா. நீ என்ன பண்ணு இந்த துணிய போய் மொட்டை மாடியில ஏற்கனவே பாதியிலே காய போட்டுட்டு வந்துட்டேன். நீ போய் மீதிய காய போட்டுரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவங்க அம்மா கிச்சனுக்குள்ள போயிருவா. குழந்தை வந்து காவேரி கிட்ட கேட்பா, மிஸ் நானும் உங்க கூட வரட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா மொட்டை மாடியில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஏறு நானே போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருவா. மாடியில துணிய காய போட்டுட்டு கீழ வரும்போது, குழந்தை கீழ டிராயிங் பண்ணிட்டுருப்பா. அப்போ குழந்தைய பார்த்து கேட்பா, "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னும்போது, "ஆமா மிஸ் இங்க யாருமே இங்க இல்ல. எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. அதனால தான் நான் வந்து போர் அடிக்குதுன்னு டிராயிங் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுவா. அப்போ மனசுக்குள்ள காவேரி நினைப்பா, "அப்படியா இவரு அப்ப அவங்க அப்பா போயிட்டாரு போல. இப்பதான் நிம்மதி" அப்படின்னு நினைச்சிட்டு, "அப்போ உங்க அப்பாலாம் போயிட்டாங்களா வெளிய?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அப்பா அங்க போகல. அப்பா கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க" அப்படிம்பா. உடனே "கிச்சனுக்குள்ளயா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிச்சன்ல வந்து எட்டி பாப்பா. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா விஜய்கிட்ட, "தம்பி மட்டன் பிரியாணி வச்சுட்டு சிக்கன வறுத்துருவோம் என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பான். அப்போ அவங்க அம்மா கிட்ட விஜய் சொல்லுவான், "அப்படியே சைட்ல முட்டையும் ஒரு இது பண்ணிருவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "அத நானே உங்களுக்கு பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இவரு எதுக்கு கிச்சனுக்குள்ள தேவையில்லாம நுழைஞ்சு என்னமோ அவர் வீட்டு கிச்சன் மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3வது மனுஷனா இருந்துக்கிட்டு இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பா காவேரி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சமையலெல்லாம் முடிச்ச உடனே காவேரிட்ட சொல்லுவா, "நீ சாப்பிட உட்காரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ குழந்தை வந்து சாப்பிட ரெடியா இருக்கும். அதுக்கு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னோனே குழந்தை சொல்லும், "இல்ல அப்ப நானும் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, "ஏய் குழந்தை கூட உட்காந்து சாப்பிடுடி" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவா. உடனே சரின்னு சொல்லிட்டு அவளும் குழந்தைகிட்ட உட்காந்து சாப்பிட உட்காந்துருப்பா. அப்போ கிச்சன்ல வந்து திங்ஸ் எடுக்க போகும்போது விஜய் சொல்லுவான், "அத்தை நேத்து நான் டாக்டர பார்த்துட்டேன். அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நீங்க பார்த்தீங்களே ஒரு டாக்டர், அவங்க என்ன சொன்னாங்களோ அத தான் அவரும் சொன்னாரு. அதனால இப்ப நம்மளா அத வந்து எதையுமே அவ மனசுக்குள்ள திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பழைய நினைவுகள நம்ம வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி தன்னால காட்டணும்னா, அவளுக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதனால நான் எங்க வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா, அங்க உள்ள பொருள எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட அவளுக்கு ஞாபகம் வரலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி மாப்பிள நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருவா. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறுவா சாரதா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே விஜய் சொல்லுவான், "அப்படியே இன்னும் உங்க கைப்பக்குவம் மாறல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, காவேரி இப்படி ஷாக் ஆயி பாப்பா. "என்ன என்னமோ பல வருஷமா சாப்பிட்ட மாதிரி நீங்க இப்போ அப்படி சொல்றீங்க" அப்படி. "நேத்து தானே சாப்பிட்டீங்க. ஒரே நாள்ல உங்களுக்கு எங்க அம்மா கைப்பக்குவம் எப்படி மாறும்?" அப்படி சொல்லும்போது, "இல்லைங்க நீங்க வந்து இன்னைக்கு நேத்து ஒரு நாள் ஒருத்தவங்க சமைப்பாங்க. அப்புறம் அதே டேஸ்ட்ல இன்னைக்கு எல்லாரும் அப்படி சமைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அப்படியே சமைக்கிறாங்கங்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன்" அப்படி சொல்லிட்டு மழுப்பிருவான் விஜய். சாப்பிட்டு முடிச்ச பிறகு எல்லாரும் கிளம்புவாங்க. கிளம்ப போகும்போது காவிரியோட அம்மா சொல்லுவா, "தம்பி என்னையும் அம்முவையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "சரிம்மா உங்கள எடுக்கிறேன் நின்னுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவ தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாரி ஃபோட்டோ எடுப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிஸ் குடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் இவ அந்த பொண்ணுக்கு கிஸ் குடுக்குற மாதிரி, அப்படிலாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்துட்டு இருக்கும்போதே காவேரி வந்து பக்கத்தில நின்னுட்டுருப்பா. அப்போ காவேரியோட அம்மா வந்து காவேரிட்ட குழந்தைய குடுத்துட்டு, "நீயும் ஃபோட்டோ எடு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ காவேரியும் அதே மாதிரி தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுப்பா. எடுத்த பிறகு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா வந்து சொல்லுவா, "தம்பி நீங்க நின்னுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ காவேரி வந்து, "எம்மா சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏய் சும்மா இருடி, ஒரு ஃபோட்டோ தானே எடுக்குறாங்க, எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் நிக்கிற மாதிரி அவங்க அம்மா அந்த ஃபோட்டோவ எடுத்துக்கிட்டே இருப்பா. ஃபோட்டோ எடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு காவேரியோட அம்மாகிட்ட வந்து விஜய் சொல்லுவான், "நீங்க 2 நாளா எனக்கு சாப்பாடு நல்லா போட்டுட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு வந்து எங்க வீட்ல டின்னருக்கு உங்கள கூப்பிடலாம்னு நெனைக்கிறேன். நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, காவேரியோட அம்மா சொல்லுவா, "அதுக்கு என்ன வந்துருதோம்" அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிருவா. உடனே இவ காவேரி இப்படி யோசிப்பா, "ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ?" அப்படிங்கும்போது, "உன்கிட்ட என்னடி நீ கேட்டா வரமாட்டேன்னா சொல்லப் போற? டின்னருக்குன்னா 2 பேருமே ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வர கரெக்ட்டா இருக்கும் தம்பி. நாங்க வாரோம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்லிருவா. அதுக்கப்புறம் வந்து காவேரியோட அம்மா இவங்களுக்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கங்காவுக்கும், யமுனாவுக்கும் அனுப்பிவிடுவாங்க. அப்போ அனுப்பி விட்டுட்டு சொல்லுவா, அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, "ஏம்மா சூப்பரா இருக்கும்மா பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. கண்ணு பற்றும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சொல்லுவா, "நான் வந்து ப காவேரியோட பிறந்தநாளைக்கு மாப்பிள்ளைய கூப்பிடலான்ட்டு இருக்கேன். நீங்க அந்த சமயத்தில வாங்கடி வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது, அப்போ காவேரிக்கு டவுட் வராது. ஏற்கனவே இப்போ ரொம்ப டவுட்ல தான் இருக்கு. அந்த சமயத்தில வந்தீங்கன்னா, அவ கொஞ்சம் சந்தேகப்பட மாட்டா. நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிடுவேன். நீங்க வாங்க எல்லாரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. அப்போ "எல்லாரும் நாங்க வந்துடுறோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹேப்பியா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க.
விஜய் வந்து வீட்ல அவங்க தாத்தா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருப்பான். அப்ப சாப்பிட்டுட்ருக்கும்போது அவங்க தாத்தாட்ட சொல்லுவான், நான் வந்து காவேரிய போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க பாட்டி எல்லாரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பாப்பாவ பார்த்த உடனே. அதனால இப்ப நான் அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் டின்னருக்கு. ஏன்னா காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்னா, இந்த மாரி பண்ணா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க." அப்படின்னு அவங்க தாத்தாட்ட சொல்லுவான். அப்ப தாத்தா சொல்லுவாரு, "அப்படியா? சரி வரட்டும். சந்தோஷமா வரட்டும். நான் வந்து அவங்கள்கிட்ட எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்னு தாத்தா சொல்லுவாரு. அப்பவும் வந்து விஜய் சொல்லுவான், "தாத்தா தயவுசெய்து அத மாரிலாம் பண்ணிறாதீங்க. அவளுக்கு பழசு வந்து தன்னால தான் ஞாபகத்துக்கு வரணுமே வெளிய வேற எதுவும் யாரும் சொல்லி வந்து அவளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு சரி வராது." அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிடுவான். உடனே அவங்க சித்தியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆனா அவங்க சித்தப்பா மட்டும் சொல்லுவாரு, "எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்களலாம் விட்டுட்டு தான் இங்க வரணுங்கிறதுக்காக தானே நம்ம இங்க வந்தோம். இப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்களலாம் பார்த்துட்டு, இந்த 5 வருஷத்துல நீ என்னத்த கண்ட? நீ சந்தோஷமா தானே இருந்த அவ இல்லாம." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, விஜய் கோவத்துல எந்திரிச்சு சொல்லுவான், "இது உங்களுக்கு தேவையில்லாத வேல. நான் 5 வருஷமும் சந்தோஷமா இருந்தேன் நீங்க பார்த்தீங்களா? நான் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். என் குழந்தலாம் உங்ககிட்ட அம்மா எங்க, அம்மா எங்கன்னு கேட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இனிமேயும் வந்து ஏதாவது என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட விஜய் வந்து போயிருவான் சாப்பிடாம. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து காவேரி கிளம்பிக்கிட்டு இருப்பா. அப்ப கிளம்பும்போது அவங்க அம்மா வந்து ஒரு சாப்பாடு பாத்திரம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பா பாக்ஸ வச்சு குழந்தைக்கு குடுக்க சொல்லுவா. அப்போ அவங்க இவ சொல்லுவா காவேரி, "எதுக்கும்மா தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து 42 பசங்க இருக்காங்க. இதில அவளுக்கு மட்டும் குடுத்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு காவேரியோட அம்மா சொல்லுவா, "அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்கடி. கேட்டா அம்மா இல்லாத பொண்ணு அதான் சாப்பாடு குடுக்குறேன்னு மட்டும் சொல்லு. நீ வந்து மத்தபடி உங்க பிரின்சிபலே கேட்டாலும் அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் போடி." அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவா. காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. "தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அத்த இனிமே தான் கிளம்பணும். பாப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "பாப்பாவுக்கு லஞ்ச் குடுக்க வேண்டாம். நானே வந்து சாப்பாடு செஞ்சு குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து "ஏன்த்தா உங்களுக்கு சிரமம்?" அப்படி சொல்லும்போது, "என் கையால தான்ப்பா ஊட்ட முடியல அவளுக்கு. ஆனா என் சமைச்ச சாப்பாடையாவது குழந்தைக்கு குடுப்போமேன்ட்டு குடுத்துட்ருக்கேன். நீங்க வந்து காவேரிட்ட வாங்கிக்க சொல்லுங்க." அப்படின்னு மட்டும் சொல்லிருவா. சரி அத்தன்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கு கிளம்பிருவான். காவேரி வர்ற வரைக்கும் அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த கார்ல இருப்பான். அப்போ குழந்தை வந்து சொல்லுவா, "ஏன்ப்பா இங்கேயே நிப்பாட்டுறீங்க கார? நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு போய் கேட்டு பக்கம் விடுங்க. நம்ம நடந்தா போப்போறோம் இல்லைன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லம்மா, ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குடா. நம்ம வந்து பொறுமையாவே போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி அங்கேருந்து போவா. காவேரிய பார்த்த உடனே வண்டிய எடுத்துட்டு முன்னாடி நகர்த்தி நிப்பாட்டிருவான். நிப்பாட்டிட்டு "கிளம்புடா இறங்கு, இறங்கு நேரம் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் விஜய். உடனே குழந்தை சொல்லுவா, "இவ்வளோ நேரம் வந்து நேரமே ஆகல அப்படின்னு சொன்னீங்க. எங்க மிஸ்ஸ பார்த்தோனே உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பார்ப்பா. "சரி, சரி வாடா." அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி கூட்டிட்டு காவேரி பக்கத்தில போவான். மிஸ்ன்னு கூப்பிடும்போது என்னன்னு சொல்லி கேட்பா. அப்போ "நீங்க என்ன தூங்கவே இல்லையா? ரொம்ப டயர்டா இருந்த மாரி இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இப்ப இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, திரும்ப அவன் சொல்லுவான், "இல்ல ஒரு நாளைக்கு வந்து 8 டூ 9 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம தூங்கியிருக்கணும். அதனால தான் நீங்க வந்து டயர்டா தெரிறீங்க. நீங்க காலையில ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டீங்களே!" அப்படி சொல்லும்போதும், "இங்க பாருங்க, உங்கள்கிட்ட வந்து அம்முவோட அப்பாங்கிறனால தான் நான் ஒழுங்கா உட்காந்து பேசிட்டு இருந்தேன்." காவேரி வந்து குழந்தைகிட்ட சொல்லுவா, "அம்மு நீ கிளாஸ்க்கு போ. நான் வந்து உங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன்." அப்படி சொல்லும்போது, "சரி மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. கிளம்பி போன பிறகு அவ சொல்லுவா, "இங்க பாருங்க நான் ஓப்பனாவே சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. மத்த மிஸ்ட்ட நீங்க இந்த மாரியா பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆவா. விஜய் சொல்லுவான், "மத்த மிஸ்ஸும் நீங்களும் ஒண்ணாங்க. நீங்க எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலு." அப்படிங்கிற மாரி சொல்லுவான் விஜய். வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.